வணக்கம். மக்கள் விரும்பு நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். அதிமுகவின் தற்போதைய நிலை என்ன? இப்போ அதிமுகவின் நிலை கடுவாளம் இல்லாத குதிரையாக ஓடிக்கிட்டு இருக்குது. தடியெடுத்தவனெல்லாம் தண்டக்காரன் ஆகிட்டு இருக்கிறான். இப்போ யார் கண்ட்ரோலில் அதிமுக இருக்குதுங்கிறதே தெரியல. இப்போ அவங்கவுங்க பாட்டுக்கு ஒவ்வொரு தலைவரும் தான் தான் அதிமுகங்கிற நிலைமையை போயிட்டு இருக்கிறாங்க. கடுவாளம் இல்லாத குதிரையா எப்படி தாண்டோடித்தனமாக ஓடுமோ அந்த மாதிரி அதிமுகவோட நிலைமை தற்பொழுது அப்படி இருந்துகிட்டு இருக்குது. இப்போ அதிமுக எடுப்பார் கைப்பிள்ளையா இருக்குது. யார் எடுத்தாலும் சரி நான் போயிடுவேன். இப்போ குழந்தை என்ன பண்ணுவாங்க, யார் ஒருத்தர் பழக்கம் இருந்தால் குழந்தையாலும் சரி, பழக்கம் இல்லாத குழந்தையா இருந்தாலும் சரி, போயிடணும்னு எடுத்தோன்னு வரும் இல்லையா? அந்த மாதிரி அதிமுகவோட நிலைமை தற்போது எடுப்பாருடைய கைப்பிள்ளையா இருக்குது. இதே நிலைமை எம்ஜிஆர் இருந்திருந்தா நடக்குமா, இல்லை புரட்சி தலைவி ஜெயலலிதா இருந்திருந்தா நடக்குமா? நல்லா மக்களை சிந்திச்சு பாருங்க. நீங்க இப்போ ஈவேரா பெரியார் இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க. அவருடைய என்ன சொல்லுவார்னா தத்துவ திராவிட கழகத்தில் இருக்கிறப்போ, பாம்பை கண்டால் விட்டுடு, ஆனா பாப்பான கண்டா அடின்னு சொல்லுவார் இல்லையா? அவர் தான் பிரதான கொள்கையை வச்சு தான் அந்த திராவிட கழகத்தை வளர்த்தினாரு. தற்சமயம் பெரியார் இருந்திருந்தா பாம்பை கண்டா விட்டு பிஜேபி கண்டா விடாத, அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் பிஜேபி வந்தா அடிச்சு துரத்துன்னு சொல்லுவார். இப்போ இடமேல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னா, 4 கால் பாய்ச்சல்ல எடப்பாடியார் டெல்லி ஓடுறார். எல்லாம் 4 கால் பாய்ச்சல்ல போறாரு. 4 கார் மாறி மாறி போறாரு. 4 கார் மாறி போய் டெல்லியில அமித்ஷாவை நட்டாவை சந்திச்சுட்டு வர்றாரு. 4 கால் பாய்ச்சல்ல போறது எடப்பாடியாருக்கு பழக்கப்பட்ட ஒண்ணுதான். அவர் புதுசு இல்லை. அது 4 காலில் போறதுங்கிறது ஒரு பழக்கப்பட்ட ஒண்ணுதான். கடந்த 25/3/2025 அன்னைக்கு யாருக்குமே தெரியாம டெல்லி போய் அமித்ஷாவை சந்திச்சுட்டு நட்டாவை சந்திச்சுட்டு வராரு. இங்க தமிழ்நாட்டில் பேட்டி கொடுக்குறப்போ, நான் அரசியல் சம்பந்தமா எதுவும் பேசல, நான் தமிழ்நாட்டோட நிலைமை எடுத்து சொன்னேன், தமிழ்நாடு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி சொன்னேன், இருமொழி கொள்கை பத்தி பேசிட்டு வந்தேங்கிற மாதிரி சொல்றாரு இல்லையா? தமிழ்நாட்டு மக்கள் நிலைமையை சொல்றதுக்கு சட்டசபை கூட்டம் நடந்திருக்கிறப்ப எதிர்கட்சி தலைவர் நீங்க இருந்திருக்கணும் இல்ல, இருந்து பேசியிருந்தீங்கன்னா தான் நீங்க தமிழ்நாட்டு மக்கள் மேல கரிசனை இருக்குதுன்னு அர்த்தம். ஆனா நீங்க அதை செய்யல. ஆனா டெல்லியில எந்த உலோகத்துக்கு போனீங்கன்னு தெரியாது. உங்களுக்கு தலைக்கு மேல ஒரு கத்தி தொங்கிட்டு இருந்திருக்குது. அந்த கத்தி எடுத்தா தூர போடுறதுக்காகத்தான் அவசரமா போய் யாருக்குமே சொல்லாத டெல்லி போய் சந்திச்சு இருக்கிறீங்க. சரி, நீங்க தான் டெல்லி போய் சந்திச்சீங்க, எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற முறையில் போய் சந்திச்சான்னு சொல்லலாம். 2வது, செங்கோட்டையன் இருக்கிறார் இல்லைங்களா, அவரும் 28ஆம் தேதி அன்னைக்கு, கடந்த 28/3/2025 அன்னைக்கு அவர் டெல்லி போறார். அவர் எப்படி டெல்லி போறாருன்னு சொன்னா, நீங்களாவது பரவாயில்ல 4 கார் மாதிரி போனீங்க, ஆனா செங்கோட்டையன் 4 ஊர் மாதிரி போய் டெல்லி போறாரு. எப்படி போறாரு? மதுரைக்கு வர்றாரு. மதுரைக்கு மதுரையிலிருந்து விமானம் மூலியமா டெல்லி போய் நிர்மலா சீதாராமனை முதல் சந்திக்கிறாரு. மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில்ல தரிசிச்சுட்டு அந்த பிரசாதத்தை கொண்டுட்டு போய் நிர்மலா சீதாராமன் கொடுக்கறதுக்கு போனாங்க. ஆனா நிர்மலா சீதாராமனை பார்த்துட்டு மீண்டும் அமித்ஷாவை சந்திச்சு சொல்றாங்க. இதுல என்ன ஒரு சொல்லணும்னா, எடப்பாடி பழனிசாமி போய் பார்த்ததை டிவியில படம் போட்டாங்க, பேப்பர்ல நியூஸ் வருது. ஆனா செங்கோட்டையன் போய் பார்த்தத அந்த கேலரி மட்டும் போற மாதிரி இருக்கும், அது மட்டும் தான் காமிப்பாங்க. அதுக்கு முன்னால எடப்பாடி நிர்மலா சீதாராமன் சந்திச்சதுக்கும் போட்டோ இல்லை, இவரை போய் சந்திச்சதுக்கும் எந்த போட்டோ ஆதாரமா எதுவும் இல்லை. ஆனா சந்திச்சதை சொல்றாங்க. செங்கோட்டையன் டெல்லி போயிட்டு வந்ததுக்கு பின்னால அவருடைய ஊர், சொந்த ஊர் குள்ளம்பாளத்துக்கு வந்துடுறாங்க. குள்ளம்பாளத்துல நிருபர்களை அவரை மடக்கி, நீங்க டெல்லி போனீங்களே அந்த சுச்சுவேஷனை சொல்லுங்கன்னு சொல்றாங்க. ஆனா எதுவுமே சொல்லாம எனக்கு கோயிலுக்கு நேரமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாரியூரம்மன் கோயிலுக்கு போறேன்னு போயிட்டாங்க. இந்த இடப்பட்ட கேப்ல டெல்லியில இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கிறப்போ, செங்கோட்டையில பத்திரிகையில் இருக்கிறவங்களாம் தொடர்பு கொண்டு பேசுறப்போ அவருடைய போன் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்குது. அதனால எல்லாமே அதை ஊர்ஜிதப்படுத்தியிருக்காங்க. டெல்லி போனதை செங்கோட்டையன் போன உறுப்பினர் ஐயா, எடப்பாடியார் டெல்லி போய் அமித்ஷாவை பார்க்கறதுக்கு உண்டான காரணம் கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ சமந்தி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் பண்றாரு, அவர் பையனும் இதுன்னு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் பண்றாங்க. அதுல பல குளறுபடி நடந்திருக்கும். அண்மையில் கூட ரைடு பண்ணாங்க. அந்த ரைடு பண்ணதுல ஏதாவது ஒரு ஆபத்தை உண்டாக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலையில போய் அதை போய் தவிர்க்கிறதுக்கு தன்னுடைய சம்பந்திக்கும் மகனுக்கும் ஏற்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை தவிர்க்காக போய் பார்த்துருந்துருக்கலாம். ஆனா செங்கோட்டையன் அவர்கள் நீங்க போய் பார்த்தீங்களே, உங்கள் பேர்ல நீங்க மிஸ்டர் கிளீன் ஹேண்ட்னு பட்டம் எடுத்திருக்கிறீங்க. எந்த விதமான குற்றச்சாட்டுக்கும்
ஊழலுக்கும் ஆளாகாதவர் தான் செங்கோட்டையன். அப்படி இருக்கிறப்போ நீங்க ஏன் போய் அங்க பார்த்தீங்க? அதிமுக தற்போது பிஜேபி கையில சிக்கிக்கிட்டு ரட்டலை சின்ன பின்னமாகி போச்சுங்க. ரட்டலை தற்சமயம் வந்து அதிமுக வந்து ரட்டலை சின்ன பின்னமாகி கிடக்குது. இப்போ பிஜேபி எந்த அளவுக்கு ரட்டலை போட்டு சிதைக்க விடுமோ அந்த அளவுக்கு சிதைச்சிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதே சமயத்துல அதிமுக தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட தொண்டர்கள்லாம் கண்ணும் கருத்தமா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னைக்கு நம்ம கட்சிக்கு எம்ஜிஆர் உருவாக்கின கட்சிக்கு ஆபத்து வந்துருமோன்னு சொல்லி ரொம்ப அங்கலாய்ப்போடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ பிஜேபியினுடைய கொள்கை என்னங்க? எப்பவுமே வந்து பிரித்தாளும் சூழ்ச்சி தான். பிரித்தாளும் சூழ்ச்சியில வந்து பிஜேபி அடிச்சுக்கிறதுக்கு இதுவரை இந்தியாவில் எந்த கட்சியும் அப்படி கிடையாது. காங்கிரஸ் எல்லாம் கூட அப்படி பண்ணல. ஆனா இவங்க வந்து மகாராஷ்டிராவில் ஒரு சிண்டே உருவாக்குனாங்க. ஏக்நாத் சிண்டே உருவாக்கி மகாராஷ்டிராவில் வந்து அந்த கட்சி ஒண்ணுக்கு முள்ள சிவசேனாங்கிறத முடிச்சு கடைசி இவங்க ஒரு ஆளுமைக்கு வந்தாங்க. அதே மாதிரி அஸ்ஸாம் கனி பரிஷத்துன்னு ஒரு கட்சி இருந்தது. அந்த கட்சியோட அந்த கட்சி உறவாடி கெடுத்தவங்களே பிஜேபி தான். இது அதே மாதிரி இப்போ உறவாடி கெடுக்கிறதுக்கு ரட்டளையை உறவாடி கெடுத்து அதிமுக உறவாடி கெடுத்து அதிமுக தமிழ்நாட்டிலிருந்து அப்புறப்படுத்துறதுக்கு உண்டான முயற்சி என்னமோ அதே மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப நீங்க வந்து டிடிவி தினகரன் அவர் வந்து தேவர் சமூகத்தை சேர்ந்தவங்க, ஓ பன்னீர்செல்வம் அவரும் தேவர் சமூகத்தை சேர்ந்தவங்க. அவங்கள 2 பேர்த்தையும் கூட வச்சுக்கிட்டாங்க. இப்ப தற்சமயம் வந்து யார் அவங்களோட ஒத்து வராம இருக்கிற சூழ்நிலை பார்க்கிறப்போ எடப்பாடியார் தான் ஒத்து வராம இருந்தாங்க. எடப்பாடி ஒரு கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர், கொங்கு வெள்ளாளர் சமூகத்தை சேர்ந்தவர், கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர். அதே கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் செங்கோட்டையன். இந்த செங்கோட்டையனையும் எடப்பாடியையும் சிண்டு முடிஞ்சுட்டு அவங்க குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து இவங்க 2 பேர்த்துக்கு தெரிஞ்சு பண்றாங்களோ தெரியாம பண்றாங்களோ தெரியல. மொத்தத்துல அதிமுக கொண்டுகிட்டு போய் பிஜேபியில கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு வந்துட்டாங்க. இப்போ செங்கோட்டையன் போனது வந்தது எடப்பாடி அவருடைய பங்குக்கு என்ன அடமானம் வச்சாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு போனாரா, இல்ல என்னுடைய பங்கு இவ்வளவு இருக்குது அப்படிங்கிற சொல்றதுக்கு போனாங்களா? இப்போ ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்ற பழமொழி இருக்கும் இல்லைங்களா, அதே மாதிரிதான் எடப்பாடியும் செங்கோட்டையன் 2 படுத்திட்டு இவங்க வந்து கூத்தாடியா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. பிஜேபி கூத்தாடியா இருந்துகிட்டு இருந்து ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாடுற கதையாத்தான் இப்போ பிஜேபி நடந்துகிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில ஒரு உந்து சக்தி வரும். இந்த சூழ்நிலையில ஒரு உந்து சக்தி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி, அது அதிமுக தொண்டர்கள் இருக்கிறாங்க, பல கோடி பேர் உறுப்பினராக இருக்கிறாங்க. 1972ல திமுகவில் வந்து எம்ஜிஆர் கட்சியில் தூக்கி எரிஞ்சான்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா, அப்ப திமுக வந்து அசைக்க முடியாத கட்சியா இருந்துகிட்டு இருந்தா. அப்ப கலைஞர் கருணாநிதி அந்த தைரியத்துல தான் எம்ஜிஆர் வந்து தூக்கி எறிஞ்சார். ஆனா ஒரு புதிய உந்து சக்தி வெளியே வந்து அதிமுக ரட்டளை அப்படிங்கிற சின்னத்தோட 72ல திண்டுக்கல்ல நின்று ரட்டளை ஜெயிச்சது இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு புதிய உந்து சக்தி 1977 ஜெயிச்சு திமுகவை கிட்டத்தட்ட வனவாசம் போக வச்ச கட்சி தான் எம்ஜிஆருடைய அதிமுக கட்சி. அதே அளவுக்கு எம்ஜிஆர் மறைஞ்சிட்டாரு. மறைஞ்சொன்னையும் ஜெயலலிதா வர்றாங்க. ஜெயலலிதா வர்றப்போ இந்த கட்சி யாரு காப்பாற்றுவாங்கிற சூழ்நிலையில் வர்றப்போ ஜெயலலிதாங்கிற ஒரு உந்து சக்தி அதிமுக தூக்கி பிடிச்சி நிறுத்துச்சு இல்லையா, ஜெயலலிதா கூட மறைஞ்சாங்க. மறைஞ்சொன்னையும் இந்த கட்சி சின்ன பின்னம் ஆயிரம் சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி பதவி வாங்கினாங்கிற விதத்தை நாம சொல்லவே வேண்டாம். இருந்தாலும் 4.5 ஆண்டு காலம் திறமையாத்தான் ஆட்சி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த திறமையா கொண்டுட்டு போன ஆட்சி வந்து யாருமே தவறு சொல்லல. தற்சமயம் நடக்கக்கூடிய திமுகவினுடைய நடப்பை பார்த்துட்டு எடப்பாடி ஆட்சி இருந்தா பரவாயில்லைன்னு மக்கள்லாம் பேசிட்டு இருக்கிற நேரத்துல இவரேப்பா அங்க டெல்லிக்கு போய் கட்சிக்குடைய அடமானம் வைக்க போகணும். பொதுவா சொல்ல போனோம்னு சொன்னோம்னா, இந்த தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவும் தர்மம் மீண்டும் வெல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் இன்னைக்கு வந்து அதிமுக இருக்குது. எம்ஜிஆருடைய ஆன்மாவும் ஜெயலலிதாவுடைய ஆன்மாவும் இது கொண்டு கட்சி அடமானம் வச்சதுல வந்து மன்னிக்கவே மன்னிக்காது. 2 பேருடைய ஆன்மாவும் நீங்க பிஜேபியில கொண்டு போய் அடமானம் வைக்க போறீங்களா, இந்த அடமானத்துடைய தன்மையை 2 ஆன்மாக்களும் பார்த்துக்கிட்டு இருந்து திடீர்னு 2026 ஒரு வருஷம் இருக்கு இல்லைங்களா தேர்தல் நடக்கிறதுக்கு, இந்த தேர்தல் நடக்கிறதுக்குள்ள திடீர்னு ஒரு புதிய உந்து சக்தி ரட்டளையை எடுத்து காப்பாற்றுறதுக்கு ஒரு சக்தி நிச்சயமா வரும். அந்த சக்தி வர்றப்போ பிஜேபியினுடைய நிலைமை சூறாவளி காற்றில் அடிச்சுக்கிட்டு போற மாதிரி பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துகிட்டு இருக்குது. ஆனா பிஜேபிக்காரர் வந்து அதிமுக எடுத்து நிறுத்துறதுக்கு யாரும் வரமாட்டாங்கிற தைரியத்தில் இருந்துகிட்டு இருந்தாங்க.
எல்லாமே அடிமையாயிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதிமுக இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் நீங்க எங்க போய் பாக்குறீங்க? நீங்க ஊழல் பண்ணி இருக்கதான் டெல்லியில போய் பாக்குறீங்க. நீங்க டெல்லி போய் பார்க்க வேண்டியது தேவையில்லை. எப்பவுமே எம்ஜிஆரும் அவங்க ஜெயலலிதா இருக்கிறப்பெல்லாம் இல்ல டெல்லியில் இருக்கிறதா வந்து கூட்டணியை பத்தி பேசுவாங்க. எடப்பாடியார் வந்து கூட்டணி பத்தி பேசலன்னு சொல்றாரு. ஆனா அமித்ஷா வந்து அன்னைக்கு நைட்டே தன்னுடைய எக்ஸ் தளத்துல என்ன போடுறாருன்னா, நாங்க அதிமுக வந்து கூட்டணி வச்சு பேசுறப்போ தமிழ்நாட்டுல என்டிஏ கூட்டணி உருவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப சமீபத்துல கூட அதிமுக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம், அதிமுக நாங்க கூட்டணி வைப்போம்னு சொல்றாங்க. நீங்க அதிமுக கூட்டணி வச்சு நீங்க தேர்தல் சந்திச்சீங்கன்னாக்கா நீங்களே கண்ண போய் தண்ணி விழுகிற கிணத்துல இல்லைங்க, வர கிணத்துல விழுந்து சாவறதுக்கு தான் சமம். அந்த அளவுக்கு தான் கட்சியோட நிலமாட்டை கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறீங்க. இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதிமுக தொண்டர்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதிமுக உடன்பிறப்புகள் எம்ஜிஆர் சொல்லுவார் இல்லையா, ரத்தத்தின் ரத்தங்கள்னு, அந்த ரத்தத்தின் ரத்தங்கள் எல்லாம் இப்ப கொதிச்சு போய் இருக்கிறாங்க. நீங்க பண்ணக்கூடிய செயல்கள் அதிமுக இருக்கக்கூடிய தலைவர்களை நீங்க பண்ணிட்டு இருக்கிற செயல்களுக்கு வந்து எம்ஜிஆர் ரத்தத்தின் ரத்தங்கள் கொதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா பாருங்க, இதே நிலைமை நீடிச்சது அப்படின்னு சொன்னா 2026 வந்து அதிமுகவினுடைய நிலை இரட்டை நிலை கேள்விக்குறியாகும். ஆனால் எம்ஜிஆருடைய ஆன்மாவும் புரட்சி தலைவி ஜெயலலிதாவோட ஆன்மாவும் இதை பார்த்து சகிச்சுட்டு இருக்காது. ஏதாவது ஒரு விதத்துல வந்து ஒரு புதிய பரிணாமத்தை நோக்கி கொண்டுட்டு போறதுக்கு அவங்க ஆன்மா கண்டிப்பா செயல்படும். அப்படி செயல்பட்டுச்சுனாக்கா 2000 எப்படி செயல்படும் சொல்லி சொன்னா, 1996 அப்ப பாரத பிரதமர் யார் இருக்காங்கன்னாக்கா நரசிம்மராவ் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற சமயத்துல ஜெயலலிதா வந்து காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறாங்க. காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறப்ப காங்கிரஸுடைய தொண்டர்களுக்கே உடன்படல. ஏன்னா அப்ப ரஜினி என்ன வாய்ஸ் கொடுத்தாருனாக்கா, மீண்டும் அதிமுக நிலைமைக்கு கட்சி தோத்து அப்படின்னாக்கா ஆண்டவனாலே காப்பாற்ற முடியாது, அதிமுக ஆட்சி ஜெயலலிதா தலைமையில வந்ததுன்னா ஆண்டவனாலே காப்பாற்ற முடியாத ஒரு வாய்ஸ் கொடுத்தாரு. அதே மாதிரி காங்கிரஸ் தொண்டர்கள்லாம் சென்னையில் இருக்கிற சத்தியமூர்த்தி பவனை அடிச்சு நொறுக்கி கலாபரப்படுத்தினாங்க. இந்த சமயத்துல மூப்பனார் தனி கட்சி ஆரம்பிக்கிறார். அப்ப எப்ப ஆரம்பிக்கிறாரு? 1996 ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் உதயமாகுது. தமிழ் மாநில காங்கிரஸ் உதயமானதையும் அடுத்து வரக்கூடிய பொது தேர்தலை சந்திக்கிறப்ப தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி திமுக கூட்டணி ரெண்டும் சேர்ந்து அதிமுக உண்டு இல்லைன்னு இருக்கணும் தெரியாது பண்ணுச்சு. இந்த நிலைமையில செங்கோட்டையனும் எடப்பாடி கொண்டுட்டு போய் பிஜேபி அடமானத்தில் வச்சீங்கன்னாக்கா அதே நிலைமை தான் வரும். அதே நிலைமை தான். எப்படி 97 அதிமுக தோல்வி அடைஞ்சதோ நீங்க பண்ற நிலைமை இப்படியே நீடிச்சதுன்னா அது 2027 தோல்வி சந்திக்கும். அந்த தோல்வி சந்திக்காம இருக்கிறதுக்கு எம்ஜிஆருடைய ஆன்மாவும் ஜெயலலிதாவோட ஆன்மாவும் முன் முனைப்பா ஏற்படுத்தி ஒரு புதிய சக்தியை உருவாக்கி 2027 ரெட்டலை ஜெயிக்கிறதுக்கு உண்டானதை பண்ணுவாங்க. இது நிச்சயமா நடக்கும். வணக்கம்.